வாழ்க்கை செயல்பாட்டில் கவனம் கொள்வோம். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் யாராவது நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் என்னென்ன நல்ல செயல்கள் செய்யும்படி கூறுகின்றார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அறிவுரையை கொடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? இவரைப் போல செய்யுங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக இவரைப் போல செய்யாதீர்கள் என்று கூறுவது எவ்வளவு துயரமான செயல்! நமது செயலைப் போல யாரும் செய்யக்கூடாது என்று நம்மை உதாரணமாக கூறுவது நம் நல் வாழ்க்கைக்கே இழுக்கு. நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே ஒழிய எதிர் சாட்சியாக இருக்கக்கூடாது. எனவே நம்முடைய அறிவு, திறமைகள், ஆளுமை, பேச்சாற்றல் போன்ற பல இருந்தும் நம்மை பற்றி இத்தகைய ஒரு திறனாய்வை பிறர் முன்வைத்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஓர் அவமானம். எனவே இத்தவக்காலத்தில் நம் வாழ்வை பற்றி, நம் நடத்தையில், வாழ்க்கை செயல்பாட்டில் கவனமாயிருப்போம். முடிந்தால் இவரைப் போல வாழுங்கள் என்று பிறர் நம்மை பற்றி சொல்லும் வண்ணம் நடப்போம். முடியாவிட்டால் இவர் செய்வது போல் செய்யாதீர்கள் என்று பிறர் சொல்லாத வண்ணமாக நடக்க அக்கறை கொள்வோம். நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர் தேவை என்கிறார் இயேசு. இயேசு காலத்து ஆசிரியர்களாக திகழ்ந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் சரியான வழியை மக்களுக்கு காட்டவில்லை. மாறாக தாங்கள் புகழ் பெறவும் மதிக்கப்படவுமே விரும்பினர். அவர்களிடம் உண்மை இல்லை, நீதி நிலை பெறவில்லை, மக்கள் மேல் அக்கறை இல்லை. அவர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருந்தது. செயலில் வெளிவேடத்தனம் இருந்தது. தமது காலத்திய ஆன்மீக தலைவர்களை பற்றிய இயேசுவின் பார்வை மிக தெளிவானதாக இருக்கின்றது. அவர்களின் முரண்பாடான வாழ்வை இயேசு கண்டித்தார். அதே வேளையில் அவர்களின் தலைமையை அவர் மறுக்கவில்லை. எனவேதான் அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஒரே நேரத்தில் இயேசுவின் தீர்ப்பும் பரிந்துரையும் இதில் அடங்கி உள்ளன. பரிசேயர்களும் மக்கள் தலைவர்களும் முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதை இயேசு கண்டிக்கிறார், புறக்கணிக்கிறார். அதே வேளையில் தம்முடைய சீடர்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக, மாதிரியாக, முரண்பாடற்றவர்களாக விளங்க வேண்டும் என்றும் மறைமுகமாக அறிவுறுத்துகிறார். நல்ல தலைவர்கள் சொன்னதை செய்கிறார்கள், செய்வதை பிறருக்கு அறிவிக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். நமது வாழ்க்கை செயல்பாட்டில் கவனம் செலுத்தி முன்மாதிரியாக இருக்க முயல்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.